சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தேமுதிக ஓபிஎஸ் உடன் கூட்டணியா? வெளியான தகவலால் எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவாளர்களும் அதிர்ச்சி. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி மக்களவை தேர்தலில் எதிர்கொண்டது தமிழ்நாட்டில். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக எப்படியும் அதிமுகவுடன் தான் கூட்டணி வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். ஆனால் சசிகலா அவர்களிடமும் டிடிவி தினகரனிடமும் ஓபிஎஸ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். இதனால் தேமுதிகவுடனும் இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் சந்தித்து ஆதரவுகளை கேட்டுள்ளார். மேலும் இவர்கள் 3 நபர்களும் ஆதரவுகளை தெரிவித்துவிட்டால் கூட்டணி உறுதியாகிவிடும். இங்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருப்பது எங்கே என்று நாம் பார்க்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலாகவே இருக்கிறது. விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமியே நம்பவில்லை, ஓபிஎஸ் அவர்களிடம் நம்பிக்கையாக இருப்பதாகவும், ஓபிஎஸ் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். அதாவது 70% அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் பக்கம் மாறும். 30% தொண்டர்களை எடப்பாடி வைத்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழகத்தில் நடைபெறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த அதிமுகவிற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும். எடப்பாடியை நம்பி தேமுதிக இனி செல்லாது, ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவு, ஓபிஎஸ் உடன் கூட்டணி என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தேமுதிக ஓபிஎஸ் உடன் 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைக்கலாமா என்பதை மறக்காமல் நமது சேனல் வாயிலாக தெரிவியுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.